தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்தில் கரிசக்குளம் வில்லேஜ், அதான் எங்கள் கிராமம். நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறீங்க. நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சொல்லுவேன், இல்லாட்டினா லாஸ்ட்டு சொல்லுவேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகம், ஆடு வளர்ப்பில் ஏதாவது சந்தேகம், உங்களுக்கு ஆடு வேணும் அப்படின்னாலும் எங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நம்பர் கொடுத்துருக்கேன். என் சேனலில் மொதல் பார்க்குறேன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். நேற்று ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கமெண்டில் எந்த குலைலாம் சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு பொதுவாக நம்ம என்ன குலையெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி பார்த்துடலாமா? வணக்கம். இன்றைக்கி எந்த குலையை சாப்பிட்டா அலர்ச்சி மாதிரி வரும்னு கேட்டிருக்கீங்க. அதாவது எந்த குலை சாப்பிட்டாலும் அலர்ச்சி வராது. நம்ம அகத்தி குலை சாப்பிட்லாம் ஒன்றும் செய்யாது. வேலி மசாலா, சவுண்டால், நாற்று, வெள்ளைச்சோளம், கீரை ஐட்டங்க எதுனாலும் சாப்பிடலாம். அதனால அலர்ச்சி மாதிரி இதெல்லாம் வராது. ஏதாவது சோறு அதிகமாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சோறு ரொம்ப சாப்பிட்டா இல்லை மக்காச்சோளம் சாப்பிட்டுச்சுன்னா அது சாப்பிட்டுச்சுன்னா கொஞ்சம் அலர்ச்சி மாதிரி அப்படி வரும். இதெல்லாம் அந்த கொலை அவத்தி கொலை, நாற்று, சவுண்டால், வேலி மசாலா, நாற்று விதை, புல் விதை எது வேணாலும் சாப்பிட்லாம். கீரை ஐட்டங்க ஒன்றும் செய்யாது. மேய்ச்ச வரையும் மேயலாம். சாணத்தி, புளியங்குளம் முத கொண்டு திங்கலாம். வேப்பங்குளம் திங்கலாம். எல்லா குலையும் திங்கலாம். நீங்கள் ஏதாவது இந்த பசிக்காததுக்கு சோறு நிறையா வச்சுட்டா, பொங்கச்சோறு, பச்சரிசி சோறு வச்சிங்கன்னா தான் அது கொஞ்சம் அலர்ச்சி மாதிரி வரும். அரிசி, மக்காச்சோளத்தெல்லாம் தவிடு ரொம்ப தின்றக்கூடாது. வேறு குலை எது சாப்பிட்டாலும் இந்த குலையெல்லாம் சாப்பிட்டா, வேப்பங்குலையிலேருந்து புளியங்குலையிலேருந்து எதுனாலும் கொஞ்சம் களைச்சல் ஏற்பட்டுச்சுன்னா புளியங்குலையை வெறுவத்தில் வெட்டி புளியங்குலை கட்டிடுங்க. வெறுவத்தில் காலையிலே கட்டினீங்கன்னா குட்டிக்காடு கழியாது. வேறு குலை கட்டாமல் குட்டியை தண்ணி வைக்காமல் காலையில் புளியங்குலையை வெட்டி கட்டிடுங்க. மேக்சிமம் நின்றும். மருந்து மாத்திரை கூட தேவைப்படாது. அதனால் இந்த கீரை, இந்த மழை டயத்தில் கீரை, இந்த அவத்திக்கீரை, கீரை குலை வேறு பசங்க இருந்துன்னா களியை தாங்கி கொஞ்சம். அதனால் ஒரு டீப்பு நாற்று, காஞ்ச நாற்று கட்டணும். இந்த பச்சை நேரத்தில் களைச்சல் வரத்தான் செய்யும். இப்போ நீங்கள் மழை காலத்தில் எப்படி குலைகள் ஒடிச்சிட்டு கட்டுவீங்க, அதை சொல்லுங்கள். மழை காலத்தில் குலையை போட்டுட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சு உதறி கட்டணும். அதில் பூச்சி இருக்கும். மழை வாங்கினோன்னா அந்த பூச்சி இதை தின்ன உடனே களைச்சல் ஏற்படும். அதுக்கப்புறம் அவருபடி சரியாக திங்காது, யாரும் திங்காது. அந்த குலையும் கட்டினா நீ சரியாக திங்காது. அதனால் காய போட்டு உதறி நல்லா கட்டணும். அதோட ஒரு காஞ்சதை ஒரு வட்டம் கொடுக்கணும். அப்படின்னா தான் களைச்சல் ஏற்படாது. குட்டியில் உடம்புல தங்கும். குட்டி தெளியும், வெயிட்டு போடும். எதையும் கழிக்காமல் பாய்ச்சிடும். ஒரே பச்சையாக கட்டினீங்கன்னா கொஞ்சம் கழிச்சு போடும், கொஞ்சம் வெட்டி போட்டுரும், பெருஞ்சானியாக போடும். குட்டி வெயிட்டு போடாது. அதனால் ஒரே பச்சை தீவனை கட்டினா, பச்சை தீவனத்துக்கு கூட காஞ்சவனை கட்டியே ஆகணும். காஞ்சவனை கட்டினா தான் அது உடலில் பிடிக்கும். இப்போ நீங்கள் இந்த காஞ்ச தீவனம், இந்த உலர் தீவனை நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் உங்கள் குட்டிக்கு என்னெல்லாம் வைப்பீங்க அதை மட்டும் சொல்லிடுங்க. அதை வைக்கல, நாங்கள் வேப்பங்குலை, அகத்திக்குலை, சவுண்டால், நம்ம ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்ச நாற்று வச்சுருக்கு. அறுத்து காய வச்சு படை போட்டு அடைஞ்சி வச்சுருக்கு. தரப்பை வச்சு மூடி வச்சு அதை தான் ஒரு டைம் வச்சது. அதோட உளுந்தம் போட்டு, உளுந்த அரிசி சண்டு, சீனியாரை போட்டு, சீனியாரை சொண்டு சீனியாரை போட்டு திங்கி காஞ்சது அது தின்னாட்டா பச்சையாக திங்கி இந்த ஈர நேரத்தில் சீனியாரை போட்டு நாற்று, உளுந்தஞ்சண்டு அதெல்லாம் வச்சா தான் பச்சை கட்டினா திங்கும். இல்லைன்னா வெறும் பச்சை கட்டினா வெட்டி போட்டுரும். அப்புறம் களியும் சரியாக திங்காது, வெட்டி வெட்டி கீழே தான் போடும். அதனால் கொலையாட்டு காய போட்டு உதறி கட்டிட்டு நாற்று, காஞ்ச நாற்று கட்டணும். சவுண்டால், சீனியாரை சண்டுருக்கு, உளுந்தஞ்சண்டு இதெல்லாம் இதெல்லாம் தின்னாத்தான் பச்சையை வவுத்து திங்கும். உங்களுக்கு குட்டி சீக்கிரம் வயிட்டு போடும். ஆடு இருந்தாலும் சரி, குட்டி இருந்தாலும் சரி. அப்போ தான் தண்ணியும் குடிக்கும், வவுறு நிறையும். குட்டி பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச இதுதான் கட்டுது. அடத்திக்கணும். அதுக்கப்புறம் மக்காச்சோளம் அதை உடச்சி மிஷினில் கொடுத்து உடச்சி வச்சுருக்கு. முழுசாக குட்டி திங்காதுன்ட்டு உடச்சி வச்சு, அரிசி, பருத்தி விதை அதையும் மிஷினில் விட்டு உடச்சி அரைச்சி தான் வச்சுருக்கு. இன்னொருக்கி அதையும் வைக்கும் நம்ம குட்டிக்கு. அப்போனா தான் நல்லா சாப்பிடும். அப்புறம் அரிசி, சீனியாரை போட்டு இதெல்லாம் தான் கொடுக்கும். அப்படின்னா தான் நம்ம குட்டி நல்லாவே இருக்குது, தெளிவாகவே இருக்கும், மெலியாது, வெயிட்டு போடும். நல்லா சாப்பிட்டுட்டு. அதனால் காஞ்ச உணவு நம்ம குட்டிக்கு வைக்கிறது மக்காச்சோளம், பருத்தி விதை, குச்சி புண்ணாக்கு இது எல்லாமே நம்ம குட்டிக்கு வைக்கும். அதனால் நம்ம குட்டி கழியாமல் நல்லா வெயிட்டு போடும், நல்லாவே இருக்கும். நம்ம குட்டியை பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும், தின்னுட்டு ஆடும் குட்டியும் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அப்படிலாம் வச்சா தான் நமக்கு நல்லா வெயிட்டு போடும், நல்லா இருக்கும், நம்ம தெளிவாக இருக்கும், நமக்கு சீக்கிரம் லாபம் கிடைக்கும், வைக்கலாம், நல்லா வெயிட்டு கிடைக்கும். அப்புறம் தான் நம்ம சீக்கிரமாக வைக்கலாம். அதை
அதெல்லாம் கொடுத்து நம்ம தான் வேப்பங்குலை ஒரு டைம் கொடுத்துருவோம். வேப்பங்குலை, அகத்திக்குலை, சவுண்டால், களி மசாலா இருக்குது, எல்லா குலையுமே கொடுத்துட்டு அடதவனை மட்டும் இதுதான் குச்சி புண்ணாக்கு, அரிசி, மக்காச்சோளம், பருத்தி விதை, இது 4மே நம்ம குட்டிக்கு கொடுக்கும். நம்ம ஆட்டுக்கும் சரி குட்டிக்கும் சரி எல்லாம் கொடுக்கும். அப்போ தான் அது நல்லாவே இருக்குது. டெய்லி சாயந்தரம் எல்லாமே வைக்கணும். அரிசி, குச்சி புண்ணாக்கு எல்லாம் வச்சா தான் வயிற்று மக்காச்சோளம், சீனியாரை போட்டு வந்து மதியம் வச்சுட்டு அது பிறகு கொலை கட்டி பருத்தி விதை அது மதியம் தின்றுவோம். அப்படி தின்னா தான் நமக்கு நல்லாவே அது வளரும், நல்லாவே இருக்கும், நல்லாவே வெயிட்டு போடும். ஆட்டுக்கும் நல்லா பால் இருக்கும், குட்டியும் நல்லாயிருக்கும். நம்ம சீக்கிரமே லாபத்துக்கு விற்கலாம், ஆடாக இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும். அதனால் இதெல்லாம் நமக்கு போடுதோம். எப்பவும் நைட்டுக்கும் காலை வைக்கும். பகலில் வேப்பங்குலை, அவத்திக்குலை, சவுண்டால குலை 3ஐயும் கட்டிட்டு சீனியாரை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பருத்தி கொட்டை சாயந்தரம், நைட்டுக்கு மக்காச்சோளம் அதில் நைட்டுக்கு வைப்போம். அதனால் தின்னுட்டு நல்லாவே இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு. இது குட்டிகளுக்கு மட்டும்தானா இல்லை பெரிய ஆடுங்களுக்கும் சேர்த்து தான் வைப்பீங்களா? இது எல்லாத்துக்குமே சேர்த்து, குட்டிக்கு பெரிய ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து. பெரிய ஆடு நல்லா தானே குட்டிக்கு நல்லா கொடுக்கும், குட்டி நல்லா உண்டாகும். எல்லாமே சேர்த்து தான், குட்டிக்கு பெரிய ஆடு சின்ன ஆடு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இது எல்லாமே கொடுப்போம். காஞ்ச உணவு ஏறுற நேரம் வந்து ஆட்டுக்கு குட்டிக்கு எல்லாத்துக்குமே தான். அப்படி கொடுத்தா தான் பச்சை தீவனம் கழியாமல் திங்கும், நல்லாவே இருக்கும். ஒரு குட்டிக்கு மட்டும் கொடுத்தா அப்புறம் ஆடு குட்டி நடக்கும்ல, சேர்த்து தான் கொடுப்போம் எல்லாத்துக்குமே. அதனால் நீங்கள் வளர்க்காத பண்ண முறையில் பரம போட்டு வளர்க்காது எல்லாமே சேர்த்து தான் கொடுக்கணும். ஒரே தீவனம் பச்சை தீவனமாக போட்டு நம்ம கொடுத்தீங்கனாலும் சரியாக திங்காது, வெயிட்டு போடாது, கழிச்சு போட்டுருவோம், வெட்டி போட்டுருவோம். அதனால் காஞ்ச தீவனம் இதெல்லாம் கொடுத்தே ஆகணும். ஒரு டயத்துக்கு 2 டைம் கூட கொடுத்துட்டு பச்சை தீவனத்தை கொடுத்துங்க. அது எப்படி சாப்பிடுது, எப்படி வெயிட் இருக்குது, எவ்வளோ லாபம் இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு தடவை நீங்கள் 2 தடவை வளர்த்து பார்த்தீங்கன்னா. நாங்களாம் இதைத்தான் செய்தோம், இது செஞ்சால் அது நல்லாவே இருக்கும். இப்போ வந்து மழை காலத்தில் வந்து ஆடும் சரி குட்டியும் சரி தண்ணிலாம் குடிக்காதுல்ல, அது அந்த தண்ணி குடிக்க ஏதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு தான் அந்த காஞ்ச தவணை கொடுக்கும். காஞ்ச தவணை, மக்காச்சோளம், அரிசி, பருத்தி விதை அது தின்னாலே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடும். இந்த காஞ்ச தவணம், இந்த அரிசி, மக்காச்சோளம் இதுக்கெல்லாம் தண்ணி அதை எடுத்து குடிச்சு சாப்பிட்டுக்கிடும். அப்போ தான் நல்லாவே இருக்கும். இப்போ நாங்கள் சொன்ன முறைப்படி தான் எங்கள் ஆடுகளுக்கும் சரி குட்டிகளுக்கும் சரி நாங்கள் வந்து கொலைகள் வந்து கொடுக்குறோம். காஞ்ச தீவனமாகட்டும், அதாவது உலர் தீவனமாகட்டும், பசுந்தீவனமாகட்டும், அடை தீவனமாகட்டும், இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து இந்த டைம், அதாவது இந்த காலை, மதியம், இரவு அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம் வந்து பிரித்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் வந்து எங்கள் ஆடுகளுக்கு வந்து கொடுத்து பார்த்துருப்பீங்க. எங்கள் குட்டிலாம் வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அந்த குட்டிகள் வந்து எவ்வளோ தெளிவாக எவ்வளோ இதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பாருங்கள். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மாதம் 6 மாதம் குட்டியே ஒரு ஆட்டுக்கு பாதி முக்கால்வாசி அளவு வந்துருங்க. ஒரு ஆடு வந்து 1 வருஷம் அந்த மாதிரி ஆனால் எவ்வளோ இருக்குமோ அதில் பாதி வந்துடும் அது. ஏன்னா வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும். இதுதான் எங்களோட வளர்ப்புக்கான ரகசிய முறையும் இது தான். நேற்று போட்ட வீடியோவில் வந்து ஆடியோ தெளிவில்லைன்னு சொன்னீங்க. நாங்கள் வந்து எந்த மைக்லையும் எதுலேயுமே நாங்கள் வந்து தனியாக வந்து பேசலை. நாங்கள் எங்கள் ஃபோனை வச்சு தான் நாங்கள் எடுக்கிறதாங்க. அந்த ஃபோன்லேயே வந்து ஸ்ட்ரைட்டாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவில்லாமல் கேட்டிருக்கோம். சாரி, அடுத்த தடவை போடுறோம்.